ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய்மாமன் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. கோர்ட்டில் முன்ஜாமீன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலும் மாயாண்டி பென்னி செம்பிலின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே கோர்ட்டுக்காக போயிட்டு இருக்காங்க. கோர்ட்டுக்கு போகிற வழியில் போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம இன்ஸ்பெக்டர்கிட்ட நம்ம இந்த விஷயத்த சொல்லிட்டு போகணும், அது சொல்லலைன்னா தப்பாயிடும் அப்படின்ற மாதிரியுமே வக்கீல் இங்க மாயாண்டியை போலீஸ் ஸ்டேஷனுமே கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துல இங்க மஞ்சமலையும் சுடலை அங்க பூங்கொடின்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்க தான் தப்பு பண்ணதுன்னு சொல்லிட்டு அங்க நீங்க கோர்ட்ல கண்டிப்பா சொல்லுவீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குமூலத்துக்காக அங்க 3 பேருமே வந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு அங்க ரொம்பவே ஒரு கோவத்தோட தான் நின்றுகிட்டு இருக்காங்க மாயாண்டியும். அங்க மஞ்சமலை இங்க மாயாண்டியை பார்த்துக்கிட்டு பயங்கர ஒரு கோவத்திலையுமே, அதுவும் இல்லாம இவங்களை பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு வெறுப்புலையுமே நின்றுகிட்டு இருக்க உடனே இங்க பூங்கொடி கிட்ட எல்லா விசாரணையுமே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் நீங்க கோர்ட்ல இவர் தான் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னா மட்டும்தான் அவருக்கு ஜெயில் தண்டனை நாங்க வாங்கி கொடுக்க முடியும். அப்படி நீங்க அங்க சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு தண்டனையும் நடக்காது. அதுவும் இல்லாம நீங்க கோர்ட் டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு தான் அபதாரம் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போலீஸுமே சொல்லிடுவாங்க. இதை கேட்ட அங்க பூங்கொடியுமே, சார் நான் கரெக்டா சொல்லுவேன் சார், என்ன கடத்தினவங்க யாருன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரியுமே பூங்கொடி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அங்க இருக்கிற மஞ்சமலையுமே, சார் ஒரு சின்ன திருத்தம் சார், அதுவும் இல்லாம இந்த கேஸை நான் வாபஸ் வாங்குறேன், ஏன்னா இந்த ஒரு கேஸ் கொடுக்கறது விருப்பம் கிடையாது, இந்த கேஸை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மஞ்சமலையுமே சொல்லிடுறாங்க. உடனே இதை கேட்ட அங்க மாயாண்டி பென்னி அங்க உள்ள இருக்கிற அழகர்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். என்ன இருந்தாலையும் நம்ம போய் கெஞ்சியுமே அவங்க கேஸை வாபஸ் வாங்காத அவங்க இப்ப இந்த கேஸ் வாபஸ் வாங்குறாங்கன்னா எதுக்காக வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகவும் இருக்கு. மஞ்சமலையுமே அங்க போலீஸ் கிட்ட, சார் இந்த பிரச்சனையை நாங்க ஊர் பஞ்சாயத்திலேயே நாங்க தீர்த்துக்கிறோம், நீங்க இந்த கேஸை வாபஸ் வாங்கினீங்கன்னா அதுவே போதும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க. உடனே போலீஸுமே, சார் நீங்க இந்த ஒரு டைம் நல்லா யோசிச்சு சொல்லிடுங்க, அதுவும் இல்லாம நீங்க கேஸை வாங்கிட்டு இது வாபஸ் வாங்கிட்டு மறுபடியும் நீங்க கேஸ் கொடுத்தா கூட நாங்க இந்த கேஸை எடுத்துக்க மாட்டோம், அதெல்லாம் நல்லா யோசனை பண்ணி நீங்க நல்ல ஒரு முடிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போலீஸுமே சொல்லிடுறாங்க. உடனே அங்கே மஞ்சமலையும், சார் நான் நல்லா யோசிச்சு தான் சொல்லியிருக்கேன் சார், நாங்கள் மியூச்சுவலாக நாங்கள் ஊர் பஞ்சாயத்துலேயே நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலையுமே அங்கே எழுதி கொடுத்துட்டுமே வந்துடுறாங்க. உடனே அங்கே எல்லாருமே அழகர் கூட ரொம்பவே அதிர்ச்சியாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி இந்த கேஸை வாபஸ் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது, அதான் ரொம்பவே அதிர்ச்சியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க என்ன பிளான் போட்டு இங்கே அழகர் மேலே கேஸை வாபஸ் வாங்கினாங்க அப்படின்றது இங்கே முன்னாடியே அந்த பூங்கொடியும் அவங்க அப்பா மஞ்சமலையுமே 2 பேரையுமே பேசி வச்சுட்டு வந்திருப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ கேஸை கொடுத்து அவங்கள நம்ம ஜெயிலுக்கு அழகரை அமுச்சு விட்டா எந்த ஒரு யூஸுமே கிடையாது, அதுவும் இல்லாமல் நீ அழகரை கட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு நீ அவங்கள குடும்பப்படுத்தணும், அதுவும் இல்லாமல் நீ அவன் கூட சேர்ந்து வாழவே கூடாது, அவங்கள நம்ம பழி வாங்கணும்னா நம்மளுக்கு இருக்கிற ஒரே வழி இது மட்டும்தான், என்னுடைய வாழ்க்கையை நாசம் பண்ண அந்த மாயாண்டி குடும்பத்தை நம்ம நல்லாவே இருக்க விடக்கூடாது, அப்படி நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னா நீ கண்டிப்பா அழகரை கட்டி தான் ஆகணும், அழகரை கட்டிக்கிட்டு அவனை சித்திரவாதை பண்ணியே அவனை இது ரொம்பவே கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டுட்டு வந்திருப்பாங்க. இதெல்லாமே அவங்களுக்கு சுத்தமா தெரியாது. அதுவும் இல்லாமல் இவங்க எதுக்காக இங்க அழகர் மேலே இருந்த கேஸை வாபஸ் வாங்கினான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா என்ன இருந்தாலுமே கொஞ்சம் சந்தோஷம், ஏன்னா இங்க அழகர் மேலே இருந்த கேஸ் வாபஸ் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல அழகரையுமே கூட்டிக்கிட்டு வீட்டுக்குமே போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு வண்டி நிறுத்தினதுமே வெளியே அழகரவங்க அம்மாவுமே வெளியே நிற்கவும், அழகர் நந்தினி உங்க அம்மான்னு சொல்லிட்டு எல்லாருமே நிற்கிறாங்க. உடனே அழகருமே வண்டியிலேருந்து கீழே இறங்கவும் அவங்க அம்மா பார்த்து பயங்கர வருத்தத்துலையுமே போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுறாங்க. அழகரே, நீ இங்கே வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு போலீஸ் ஒன்று அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு, எப்படியாவது உங்கள் அப்பா இந்த கேஸ்லேருந்து உன்னை காப்பாற்றிடுவார்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், ஆனால் இருந்தாலையும் உன்னை போலீஸ் ஸ்டேஷனில் எனக்காக நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அழகரே, எனக்கு இப்பதான் உயிரே வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவங்க அம்மாவுமே சொல்றாங்க. உடனே அழகருமே, அம்மா எதுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, இப்பதான் எல்லாமே சரியாயிடுச்சு இல்லம்மா, அம்மா இப்ப மட்டும் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, இப்ப கூட அவங்க எதனா உன் மரியாதைக்கு எதனா கொச்சப்படுத்துற மாதிரி எதனா ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்காக நான் இப்பம்மா எப்பவுமே என் கண்ணு முன்னாடி உங்களுக்கோ இல்ல அப்பாக்கோ எந்த ஒரு அசிங்கத்தையுமே நான் தேடி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகருமே சொல்லி
சொல்லிடுறாங்க. அழகரு, ஏப்பா இப்ப வீட்டுக்கு வராத கையுமா ஏன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அவங்களுடைய பிரச்சனையே வேணாம், அவங்களுடைய சவகாசமே வேணாம். இதுக்கு மேல அவங்களுடைய பிரச்சனைக்கு நீ போகவே கூடாது. நீ என்ன வேணா நடக்கட்டும், நீ அவங்களுடைய பிரச்சனைக்கு போகக்கூடாது. ஏன்னா முன்னாடி உங்க அப்பா 10 வருஷம் ஜெயிலில் இருந்தபோது நான் நரக வேதனையை அனுபவிச்சேன். ஆனா அந்த வேதனையை மறுபடியும் என்ன பட வச்சிடாத அழகரு. எனக்கு நீ தான் முக்கியம், அவங்களால எனக்கு முக்கியமே கிடையாது. எனக்கு நீ கூட எனக்கு அதுவே போதும் அழகரு. அழகரு, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கப்பா. நீ மறுபடியும் அந்த மஞ்சமலை வீட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனைக்குமே நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகரங்க அம்மாவுமே சொல்லிடுறாங்க. உடனே எங்கள் மஞ்சமலை ஒரு விஷயத்தினால தான் அந்த கேஸை வாபஸ் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பென்னிக்கும் அழகரு இங்கே மாயாண்டின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் என்ன விஷயம் அப்படின்றது குறிப்பிட்டு அவங்களால மெஷர்மெண்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் எங்கள் அழகுடைய அம்மாவுமே எப்படி அழகரை வெளியே கொண்டு வந்தீங்க? நீங்க முன்ஜாமீன் வாங்கிட்ட பிறகு அவங்களே விட்டுட்டாங்களா இல்லை எப்படிங்க என்ன ஆச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே எங்க பெண்ணியும், ஆத்தா எங்க அழகர் மேல அந்த கேஸை அந்த மஞ்சமலையே வாபஸ் வாங்கிட்டான். ஆனா அவன் எதுக்காக என்ன பிரச்சனை பண்றதுக்காக இந்த கேஸை வாபஸ் வாங்கினான்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ வரைக்குமே ஒண்ணுமே புரியல. எனக்கே ரொம்பவே ஷாக்கிங்கா தான் இருக்கு. மஞ்சமலையே இந்த கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொல்ற போது எனக்கு ஒரு சைடு சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரு சைடு அவங்க என்னத்தான் யோசிச்சு இப்படி பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலத்தா அப்படின்ற மாதிரியுமே பென்னி சொல்லிடுறாங்க. உடனே இதை கேட்ட அழகுடைய அம்மாவுமே, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இங்க மஞ்சமலையே இந்த கேஸை வாபஸ் வாங்கினானா? எனக்கே ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்கு. எதனால அவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம அங்க கேட்குறாங்க. உடனே எங்க மாயாண்டியும், இங்க பாரு, எனக்கு இந்த ஒரு விஷயத்துல எனக்கு இப்பவுமே ரொம்பவே பயமாவும் இருக்கு. மறுபடியும் மஞ்சமலை நம்ம விஷயத்த இன்வால்வ் ஆகி பெரிய பிரச்சனை இது பண்ணி விடுறானோ என்னவோ தெரியலையே. எனக்கு ரொம்பவே பதட்டமா இருக்கு. அவன் என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அழகுகிட்ட நான் அதுக்கு தான் முன்னாடியே சென்னைக்கு போடா, இந்த பிரச்சனையே நம்மளுக்கு வேணாம், அவங்க ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என் பேச்சு எதுவுமே கேட்காம அந்த பூங்குடியை கடத்திட்டு வச்சு இப்போ ஜெயிலுக்கு போயிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் நான் படித்து சொன்னேன். ஆனால் எதுவுமே கேட்காம இவ்வளோ ஒரு பிரச்சனையை இழுத்துட்டு நடு வீட்டில் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டியுமே சொல்லிட்டுறாங்க. உடனே இங்கே வீட்டுக்குமே போயிட்டு இருக்காங்க மஞ்சமலை இங்கே பூங்கொடி சுடலைன்னு சொல்லிட்டு. உடனே சுடலைக்கு ரொம்பவே கோபமாகவும் இருக்கு. மச்சான், என்ன மச்சான் பண்ணிட்டீங்க? இங்கே அழகர் மேலே இருந்த கேஸை எதுக்காக நீங்கள் வாபஸ் வாங்கினீங்க? அவன் மேலே ஸ்ட்ராங்கான ஒரு கேஸ் போடுத்து அவனை வெளியே வர விடாத மாதிரி நம்ம பண்ணியிருக்கணும். எதுக்கு மச்சான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுடலை கேட்கவும், உடனே மஞ்சமலையும், சுடலை நீ ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கியா? ஒரு பிளானோட தான் அவங்க மேலே இருந்த வாபஸ் வாங்கினேன். அதுவும் இல்லாமல் அவங்க வீட்டு குடும்பத்தாளுங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. இப்படியேப்பட்ட ஒரு சமயத்துல நம்ம மட்டும் இப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணுமா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. என்னை கஷ்டப்படுத்தின அந்த மாயாண்டி குடும்பத்துல யாருமே சந்தோஷமா இருக்க முடியாது. அதுக்கான நான் ஒரு பிளானுமே நான் யோசிச்சு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மஞ்சமலை சொல்லவும், உடனே சொல்லியும், மச்சான் என்ன மச்சான் சொல்லிட்டு இருக்கீங்க? அவனுக்கு ஜெயில் தண்டனை தான் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனையே. நீங்க அந்த தண்டனையையும் வாபஸ் வாங்கிட்டு நீங்க வந்துட்டீங்க. இதுக்கு மேல நீங்க அவங்கள என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே இங்க மஞ்சமலையும் சுடலை, இது நல்ல பெரிய பிளான். என் பொண்ணு இந்த வீட்டில் இருக்குது, அதுவும் இல்லாமல் என் பொண்ணை அங்கே அழகருக்கு கட்டி கொடுத்து அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சித்திரவாதத்தை அனுபவிக்கிற மாதிரி நான் ஒரு விஷயத்த யோசிச்சிருக்கேன். அதுவும் இல்லாமல் அழகர் அவன் நல்லாவே இருக்கக்கூடாது. என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தூக்கிட்டு போனானோ இல்லை என்னை அசிங்கப்படுத்துறதுக்காக தூக்கிட்டு போனானோ தெரியாது. ஆனால் அழகருக்கு பூங்கொடியை கட்டிக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. அதுவும் இல்லாமல் அவங்க வீட்டில் இருக்க அவங்க அந்த நந்தினின்ற பொண்ணை தான் அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவனையும் அவங்க வீட்டு குடும்பத்தாளர்களையுமே நம்ம கஷ்டப்படுத்தணும்னா இங்கே இருக்கிற பூங்கொடி அழகரை கல்யாணம் பண்ணிக்கணும். அதை தான் இங்கே ஊர் பஞ்சாயத்தில் நான் பேச போகிறேன். கண்டிப்பாக என்னுடைய பொண்ணுக்கு அழகரை கொடுத்தே ஆகணும். ஏன்னா அழகருக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு. அந்த சொத்தை நாமளே சுருட்டிக்கலாம். அதுவும் சுருட்டிக்கிட்டதும் இல்லாமல் நம்ம அவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கலாம். பூங்கொடி எப்பவுமே அவங்க பண்ண துரோகத்தையும் அவங்க பண்ண தப்பையுமே எப்பவுமே மறக்க மாட்டா. அதுவும் இல்லாமல் அவங்கள கட்டிக்கிட்டு அவங்க தினம் சித்திரவாதத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் சுடலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மஞ்சமலையுமே சுடலை கிட்ட சொல்லவும், உடனே சுடலையுமே
மச்சான் என்ன மச்சான் சொல்லிட்டு இருக்கீங்க? இப்படியெல்லாம் பண்ணா எப்படி மச்சான்? நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க மச்சான். அதுவும் இல்லாமல் அந்த மஞ்சமலை இது மாயாண்டி குடும்பத்துலேருந்து பூங்குடியை கல்யாணம் பண்ணிக்கணும் தான் ஆசைப்படுறாங்க. நீங்கள் என்ன மச்சான் அவங்க நினைக்கிற மாதிரியே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுடலை சொல்லவும், உடனே இங்கே மஞ்சமலையும் அடே சுடலை, நீ எதுவுமே பேசாத, குடிச்சிக்கிட்டு நீ ஓலாதட்டிக்கிட்டு இருக்காத, கண்டிப்பாக நான் நினச்ச மாதிரி தான் அங்கே நடக்கணும். அதுவும் இல்லாமல் அவங்கள கஷ்டப்பட வைக்கணும் அப்படின்னா இங்கே கண்டிப்பாக அழகருக்கு என்னுடைய மகளை பூங்குடியை கட்டி கொடுக்கறத தவிர வேற எந்த வழியுமே எனக்கு தோணலை. காலம் ஃபுல்லாக அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மஞ்சமலையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அங்கே சுடலையுமே எல்லா பிளானும் அவங்களுக்கு சொதப்பி போச்சுன்னு சொல்லிட்டு தலை மேல கையை வச்சுக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இங்க பூங்கொடிக்கு முன்னாடி ஒரு மாப்பிள்ளைய பார்த்தாங்க. அவங்களுக்கு 40 வயசுன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லியுமே தெரிஞ்சுமே பூங்கொடிக்கு கல்யாணம் பண்றதுக்காக எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணாங்க. அதுவும் இல்லாம சுடலையும் அங்க ராசாத்தியும் 2 பேரும் சேர்ந்து இவங்க இந்த பூங்கொடிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து 5 லட்சம் ரூபாய் வாங்கியிருப்பாங்க. அந்த 5 லட்சம் நம்ம வாங்கின விஷயம் இங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அதுவும் இல்லாம மறுபடியும் அந்த 5 லட்சத்தை கேட்பாங்க அப்படின்ற ஒரு பதட்டத்துல அவங்க அங்க உக்காந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன இங்க சுடலை மச்சான் என்னதான் இருந்தாலும் நீங்க எடுத்த முடிவு எனக்கு என்னமோ தப்பான்னு தோணுது. அதுவும் இல்லாம இங்க அவங்களுக்கு வழினா நம்ம போய் நம்மளுடைய பொண்ணை கொடுத்தா ரொம்பவே இழக்காரணமா நினைச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுடலை என்ன சொல்லவும், உடனே மஞ்சமலையும் சுடலை அவங்க இழக்காரணமா கூட நினைச்சுக்கிட்டோம். ஆனா எங்களுடைய பழியை தீக்கணும் அப்படின்னா இந்த ஒரே வழிதான் இருக்கு. கண்டிப்பா அழகரை கட்டிக்கிட்டா மட்டும்தான் அழகரையும் கஷ்டப்படுத்த முடியும், அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரையுமே கஷ்டப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மஞ்சமலையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம ஊர் பஞ்சாயத்து கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லிடுறாங்க. அதுவும் இல்லாம பேச்சுக்கிட்ட சொல்லி அவங்க அண்ணங்களை வர சொல்லு அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருப்பாங்க. உடனே பேச்சையுமே பென்னிக்கு கால் பண்ணி, அண்ணா அண்ணா எங்கே இருக்கீங்கண்ணா, அண்ணன் இருக்காரா, அண்ணங்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேச்சு சொல்லவும், உடனே இங்கே மாயாண்டியுமே அந்த ஃபோனை வாங்கி பேச்சுக்கிட்ட பேசுகிறாங்க. அம்மாடி சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாயாண்டி கேட்கவும், உடனே இங்கே பேச்சியும், அண்ணா எப்படின்னு இருக்கீங்க, இந்த குடும்பத்தில் வாக்கப்பட்டதுலேருந்து உங்களுடைய குடும்பத்துக்கு நிறைய கஷ்டங்கள் வந்து போகுது. அதுவும் இல்லாமல் பார்த்துக்கிட்டு என்னால் இருக்க முடியலண்ணே, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குண்ணே. அண்ணா அழகர் எப்படிண்ணா இருக்கான், அழகரை போலீஸ் போட்டு ரொம்ப அடிச்சிட்டாங்களண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கேட்கவும், உடனே இங்கே மாயாண்டியும், இல்லைம்மா இல்லை அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதுவும் இல்லாமல் இங்கே மஞ்சமலை அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் கேஸை வாபஸ் வாங்கினான்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. நாங்கள் முன்ஜாமீன் வாங்கிறதுக்காக அங்கே கோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்குள்ளேயே என்னுடைய புருஷன் மஞ்சமலை இந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே பேச்சியுமே, அண்ணன் என்னென்ன சொல்கிறீங்க, இவரே வாங்கினாலா, என்ன காரணத்துக்காக வாங்கினான்னு சொல்லிட்டு தெரியலையே அண்ணன். அதே மாதிரி இன்னொன்றுமே சொன்னார், எங்கள் ஊர் பஞ்சாயத்தில் பேசி முடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு உங்களை பஞ்சாயத்துக்கு வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேச்சு மாயாண்டி கிட்ட சொல்லவும், மாயாண்டியுமே இது கேட்டுட்டு, சரிம்மா சரி நான் வந்துடுறேம்மா, நாங்கள் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. உடனே அழகருக்கு ஆர்த்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு போனதும் இல்லாம நந்தினியுமே பயங்கரமா அங்க அழகரை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுறாங்க. மாமா உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பயமாகவும் இருந்துச்சு. உங்களை பார்த்த பிறகுதான் எனக்கு இப்போ நிம்மதியாகவும் இருக்கு. ஏன்னா உங்களை எப்படி அடிச்சிருக்காங்க பாருங்க, உடம்பெல்லாம் எப்படி காயமா இருக்கு, அவங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க. மாமா எதுக்கு மாமா இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் நீங்க போறீங்க, அன்னைக்கே நான் சொன்னேனா இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு போகாதீங்க, பிரச்சனையில போய் மாட்டிக்காதீங்கன்னு சொல்லிட்டு எதுக்கு மாமா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க நந்தினி கேட்கவும், உடனே எங்க அழகருமே, நந்தினி என்ன பேசிட்டு இருக்க, எங்க அம்மா அசிங்கப்படுறத பார்த்துக்கிட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா, அப்படியெல்லாம் நான் எப்பவுமே விட மாட்டேன். எங்க அம்மா எப்பவுமே அசிங்கப்படக்கூடாது. ஏன்னா அம்மா சின்ன வயசுலேருந்து அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நான் பார்த்துருக்கேன். அம்மா சொந்த காலில் நின்றுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட என்னுடைய அம்மாவை அவன் அசிங்கமா பேசக்கூடாது. எல்லார் முன்னாடியும் அம்மா கௌரவமா இருக்கணும். அதுவும் இல்லாமல் எந்த ஒரு மரியாதை குறைச்சலா அம்மாவை யாருமே பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் நான் அந்த ஒரு விஷயத்த பண்ணேன். எனக்கு இது ரொம்பவே பெருசாகவும் தெரியல. அதுவும் இல்லாமல் நான் பண்ணது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே இது போலீஸ் ஸ்டேஷனில் என்னை வெளியே விட்டுட்டாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும் எனக்கு, எங்கள் அம்மாவை யாருமே என் முன்னாடி அசிங்கமாக பேசக்கூடாது. அதுவும் இல்லாமல் இந்த ஊர் முன்னாடி எங்கள் அம்மா அசிங்கப்பட்டு நிற்கக்கூடாது. அதை நான் காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ பெருமையாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் மற்றபடி எனக்கு எந்த ஒரு விஷயமும் என் மனசில் தோணலை. இதுக்கு மேலே நான் எதுவுமே நினைக்கவும் போகிறது கிடையாது. எங்கள் அம்மா சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அழகருமே சொல்லிடுறாங்க. உடனே இங்கே
எல்லாருமே இந்த அழகர், மாயாண்டி, பென்னி, செம்பிலின்னு சொல்லிட்டு எல்லாருமே பஞ்சாயத்துக்கு போகிறதுக்காக எல்லாருமே கிளம்பிட்டுறாங்க. உடனே எங்கள் அழகருடைய அம்மாவுமே அவங்க அப்பாவை பார்த்து மாயாண்டியை பார்த்து கொஞ்சம் பார்த்து போயிட்டாங்க, அங்கே எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணாதீங்க, சுமூகமாக முடிச்சுட்டு வர மாதிரி பாருங்க, அந்த மஞ்சள் எதனா பிரச்சனை பண்ணாலுமே பண்ணுவான், நீங்கள் கொஞ்சம் பார்த்து அழகரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகருடைய அம்மாவுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு மாயாண்டியும் எதுக்கு நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, நீ ஃபஸ்ட்டு அழுகிறத நீ பாட்டு, எங்கள் அழகருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே ஆகாது, அதுக்கு நான் பொறுப்பு, அவனுக்கு எதுவுமே ஆகாமல் நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாயாண்டியுமே சொல்லிடுறாங்க. உடனே எல்லாருமே அங்கே சபை முன்னாடி போய் நிற்கவும் அந்த ஊர் அழகா பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சொல்லு மஞ்சமல்ல, உனக்கு என்ன பிரச்சனை, அதுவும் இல்லாமல் உன் பொண்ணை வந்து எதுக்காக அவங்களுடைய அந்த மாயாண்டியோட பையன் வந்து உன் பொண்ணை கடத்திட்டு போனான், அந்த விஷயத்த முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உடனே எல்லா விஷயத்தையுமே நடந்த விஷயத்த எல்லாமே சொல்லிடுறாங்க. அங்கே ஆப்போசிட் வந்து நின்றுக்கிட்டு மஞ்சமலையும் அங்கே இருக்கிற பென்னி, செம்பிலின்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்கே எல்லா அவங்களுடைய தரப்பு வாதத்தையுமே வைக்கிறாங்க. இதை கேட்டதுமே அங்கே வந்து நீங்கள் செஞ்சது ஒரு வகையில் தப்பாகவே இருந்தாலையும் ஆனால் உங்களுடைய நல்லதுக்காக தான் செஞ்சுருக்கீங்க அப்படின்றத நான் நிரூபிக்கிறேன், அதுவும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து என்கிட்ட இருக்குது, நீங்கள் கொஞ்சம் ஒரு ஓரமாக நில்லுங்க, நான் அவங்க தரப்புடைய கருத்தையுமே நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜுமே சொல்லிடுறாங்க. சாரி, அங்கே இருக்கிற ஊர் பஞ்சாயத்து பெரியவர் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அங்கே மஞ்சமலையும், ஐயா நாங்கள் மனப்புறம் சம்மந்தமாக தான் அவங்க மேலே இருந்த கேஸை நாங்கள் வாபஸ் வாங்கினோம், அதுவும் இல்லாமல் இப்போ அழகர் வந்து என்னுடைய பொண்ணை கூட்டிகிட்டு நைட்டு ஃபுல்லாக அங்கே ஒரு இடத்துல இருந்து மார்னிங் வந்து என்னுடைய பொண்ணை விட்டுட்டு போனான், என்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க, என் பொண்ணு அசிங்கமே போயிடுச்சு, அதனால் என்னுடைய பொண்ணுக்கு அழகரை கொடுக்கணும், அதுவும் இல்லாமல் அழகரை தான் என் பொண்ணு கட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே அங்கே ஆப்போசிட்டில் இருக்க மாயாண்டிக்கு ஒரு சைடு சந்தோஷம், அங்கே அழகருக்கு வந்து பயங்கர அதிர்ச்சி. உடனே இதை கேட்ட அங்கே ஊர் தலைவருமே, நீங்கள் சொல்கிறதுமே ஒரு வகையில் கரெக்டாக இருந்தாலையும் இது மாதிரி ஒரு கேஸை நான் எப்போவுமே பார்த்தது கிடையாது, அதுவும் இல்லாமல் கடத்திட்டு போனவனுக்கே என்னுடைய பொண்ணை நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு நல்ல மனசு, அந்த நல்ல மனசை நான் எப்போவுமே கொச்சப்படுத்துறது கிடையாது, அதுவும் இல்லாமல் இங்கே எல்லாருமே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல, ஆனால் கண்டிப்பாக என்னுடைய பொண்ணோட வாழ்க்கை காப்பாற்றணும் அப்படின்னா அழகர் வந்து என்னுடைய பொண்ணோட கழுத்தில் தாலி கட்டியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலையுமே சொல்லிட்டுறாங்க. ஒரு சைடு வந்து பென்னிக்கு, செம்பலி, அங்கே இருக்கிற மாயாண்டிக்குன்னு சந்தோஷமாக இருக்குது, ஆனால் அழகர் மட்டும் பயங்கர அதிர்ச்சியிலுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே ஊர் தலைவர்களுமே அழகரை பார்த்து, இந்த பாருப்பா பொண்ணு வீட்டில் இருந்து நிறைய அசிங்கப்பட்டிருக்காங்க, அதுவும் இல்லாமல் மியூச்சுவலாக நீங்கள் வந்து அந்த பூங்கொடி கழுத்தில் தாலி கட்டணும் அப்படின்ற ஒரு வாதத்தை வச்சுருக்காங்க, இந்த ஒரு விஷயத்த நீங்கள் கேட்டிங்களா, இந்த விஷயத்தில் உங்களுக்கு என்ன முடிவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே அழகருமே எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாகவும் இருக்காங்க. அப்பா என்னப்பா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகருக்கு கண்ணு சைகை காமிக்கவும் உடனே அங்கே அழகர் வந்து எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாகவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே அங்கே தலைவரை பார்த்து அவங்களுடைய அண்ணன் அழகருடைய அப்பாவுமே மாயாண்டி வந்து, ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க தரப்புலேருந்து அவங்களுடைய கஷ்டத்தையும் அவங்களுடைய நெக்ஸ்ட்டையுமே சொல்கிறாங்க, சரி ஓகே அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம், அதெல்லாம் நாங்கள் மறுக்கவே மாட்டோம், அது இல்லாமல் ஏதோ ஒன்று நடந்து போச்சு, இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்கக்கூடாது, அழகரை வந்து பூங்குடி கட்டிக்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது, கண்டிப்பாக என்னுடைய அழகர் வந்து பூங்குடி கழுத்தில் தாலி கட்ட தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அழகர் முன்னாடியே மாயாண்டியுமே சொல்லிடுறாங்க. உடனே மஞ்சமலைக்குமே சந்தோஷமாக இருக்குது, எனக்கு தெரியும் கண்டிப்பாக நம்ம இந்த விஷயத்த சொன்னால் அவன் பல்ல இழிச்சிக்கிட்டு கண்டிப்பாக இந்த விஷயத்துக்கு ஓகே சொல்லுவானு, ஆனால் இதுக்கு மேலே தான் எல்லா பிரச்சனையுமே இருக்குது அப்படின்ற விஷயம் வந்து அவங்க யாருக்குமே தெரியாது. அப்போ இங்கே அவங்கள பழிவாங்கின நேரமும் வந்துருச்சு, அது இல்லாமல் கடைசி வரைக்கும் அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி எங்கள் பூங்கொடியை வந்து அழகருக்கு கட்டிக்க சொல்லிட்டு இருக்காங்க. உடனே எங்கள் ஊர் பஞ்சாயத்து ஆளுங்களும் இவங்க மஞ்சமலை சொல்கிறதுமே ஒரு வகையில் கரெக்டுன்னு தான் எனக்கு தோணுது. அதுவும் இல்லாமல் மஞ்சமலை வந்து அவங்க பொண்ணுக்கு நியாயத்தை கேட்குறான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ஒரு பஞ்சாயத்தில் என்ன சொல்ல வேண்டியது இருக்குன்னா, அவனுடைய பொண்ணு வந்து இது என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு தெரியல, அதுவும் இல்லாமல் அவன் பொண்ணை கொடுத்தா தூக்கிட்டு போன இந்த அழகருக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆனால் இவர் சொல்கிறதுல ஒரு வகையில் நியாயமாக இருந்தாலையும் இந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக ஓகே சொல்லி தான் ஆகணும், அப்படி ஓகே சொல்லலைன்னா இந்த கேஸ் எங்கே போகும் அப்படின்றத உங்களுக்கே நல்லாவே தெரியும்.
உங்களுக்கு இங்கே பூங்கொடியை கட்டிக்கிறதுல மனப்பூர்வ சம்மதம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே மாயாண்டியும் இதில் எங்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இங்கே என்னுடைய மாமன் பொண்ணை வந்து கண்டிப்பாக அங்கே அழகர் வந்து கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நந்தினிக்கு பயங்கர அதிர்ச்சி. உடனே நந்தினி வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் ஊர் தலையிலுமே அங்கேயே இருக்கிற ஒரு தாலியுமே கொடுத்து இங்கே இருக்கிற நந்தினிக்கு கழுத்தில் கட்ட சொல்கிறாங்க. நந்தினி கழுத்துலையுமே கட்டிட்டேன். ஆனால் நந்தினியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாரு. ஆனால் இப்போ வேற மாதிரி ஒரு பிரச்சனை வந்து அங்கே உருவாயிருக்கு. உடனே இங்கே மஞ்சமலை வந்து ஜோபில் இருந்த தாலியை எடுத்துட்டு போயிட்டு அங்கே அழகர் முன்னாடி நீட்டவும், அழகர் வந்து பயங்கர அதிர்ச்சியிலுமே பார்த்துக்கிட்டு இருக்கவும், ஒரு சைடு மாயாண்டி வந்து சந்தோஷத்தோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம எதுவுமே பண்ணாம இங்க 2 பேரும் என்னுடைய தங்கச்சி பொண்ணும் என் பையனும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க போல. 2 பேரும் ஒரே டைம்ல போயிட்டு இருக்காங்க. நம்ம எப்படியாவது நம்ம பையனையும் அந்த பொண்ணையுமே நம்ம சேர்த்து வச்சிடணும். நீங்க நினைச்ச மாதிரியே எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மஞ்சமலை கிட்ட வந்து சுடலையுமே சொல்லிடுவாங்க. உடனே இங்க மஞ்சமலை வந்து ஐயா, இங்க என்னுடைய பொண்ணு கழுத்துல அழகர் வந்து தாலி கட்டலை அப்படின்னா நாங்க கண்டிப்பா இந்த கேஸ் வந்து டைரக்டா ஹைகோர்ட்டுக்கு போகணும். ஏன்னா இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கண்டிப்பா அழகர் மேலே கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டாங்க. அதனால உங்களை நான் வேலுக்கே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை வேலூர் அப்படின்ற பாருங்க, ஊத்தங்கரை, இந்த போச்சம்பள்ளின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. உடனே இங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருந்தாலையும், ஆனா பூங்கொடி எப்படிதான் இந்த அழகரை கட்டிக்க சம்மதிச்சாங்க அப்படின்றதான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். என்னதான் இருந்தாலையும் அழகரை பார்த்தாவே எரிஞ்சு எரிஞ்சு விடுவாங்க. ஆனா இப்ப அழகரை பார்த்தா சந்தோஷமா ப்ரௌடா ஃபீல் பண்றாங்க. அப்ப 2 பேருக்கும் ஏதோ மனசுக்குள்ள இருக்கு. அதுவும் இல்லாம அவங்களுடைய ஃப்ரெண்டு மனசுலயுமே இருக்கு. அந்த அவங்களுடைய ஃப்ரெண்டு மனசு எப்போதுமே குழந்தை மனசு. அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அதுவும் இல்லாமல் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்காங்க. அப்படி இருந்தாலையும் எல்லாரும் இப்படி சந்தோஷப்பட்டாங்க, அப்படிப்பட்டாங்க, இப்படிப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஒரு கெட்ட விஷயம் பண்ணிப்பாரு, இவன் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான்னு ஒருத்தருடைய வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டு இந்த ஊரவே கடிச்சு துப்பிட்டு இருப்பான். அதனால இங்க யாருமே யாருக்கும் ஈக்குவல் கிடையாது. இங்கே ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே டைமில் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே மஞ்சமலை சொன்னான்னு சொல்லிட்டு அந்த தாலியை வாங்கியுமே பூங்கொடி கழுத்தில் தாலி கட்டிடுறாங்க. கட்டி முடிச்சுட்டு அங்கே எல்லாருக்குமே வணக்கம் சொல்லிட்டு மீதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே இங்கே இட்லி கடையை இங்கே இருக்கிற பானிபூரி கடை, அந்த கடை இந்த கடைன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு கருத்து. அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யார்கிட்ட என்னென்ன பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமலே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. அதுவும் இல்லாமல் இங்கே எல்லாருமே ஒரு மாதிரி இருக்கிறாங்க. அழகர் வந்து நான் பூங்கொடி காலத்தில் தாலி கட்ட மாட்டான்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் நம்ம நினச்ச மாதிரியே அழகர் வந்து பூங்கொடி காலத்தில் தாலி கட்டிட்டான். இதுக்கு மேலே தான் எல்லாமே காத்துக்கிட்டு இருக்கு. அவங்களுடைய சொத்து மொத்தத்தையுமே விற்று அவங்கள நடுத்தோரில் நிற்க வைக்கணும். அதுதான் நம்மளுடைய ஆசை. அதுவும் இல்லாமல் அவன் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கலை. ஆனால் கடைசி வரைக்கும் ஆயுள் தண்டனை மாதிரி இங்கே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கணும். ஏதோ ஒவ்வொரு வருஷம் 2 வருஷம்னு சொல்லிட்டு இந்த வானவெடியை இங்கேயே வச்சுக்கிறான். அப்படி இப்படின்னா இங்கே அடித்தா மேலுக்கு தான் போகணும். அதுவும் இல்லாமல் பகலில் வந்து வெடிச்சுக்கிறாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் இங்கே எங்கள் அப்பாவுமே விளையாடிட்டு இருக்காங்க. அந்த ஆட்டோவை தூக்கி ஓரமாக விட வேண்டியது தானே. ஆனால் இங்கே எல்லாருமே நின்றுக்கிட்டு இருக்காங்க, பெரிய ஆளுங்க சின்ன ஆளுன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே நீங்கள் இப்படி நடந்து வர்றது மிகப்பெரிய ஒரு தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியுமே நான் ரொம்பவே கோபமாக தான் பேசினேன். அதுவும் இல்லாமல் மஞ்சமலை நினச்ச மாதிரியே என்னுடைய பையனோட ஆசை நிறைவேற்றிட்டான். ஆனால் நிறைவேற்றினாலையும் எனக்கு அவன் மேலே ரொம்பவே கோபம். அப்படி தான் எனக்கு மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என் ஆளுக்கு ஒன்று அப்படின்ற மாதிரியுமே போயிட்டு இருந்தோம். அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அழகருமே உக்காந்துக்கிட்டு இருக்கவும், உடனே பூங்கொடியை பார்த்து ரொம்பவே கோவத்தோடையுமே பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. பூங்கொடியுமே அழகரை முறைச்சிக்கிட்டுமே நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பூங்கொடி வந்து அழகரை கட்டிக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. ஆனால் எல்லானாலையுமே அவங்கள அசிங்கப்படுத்தணும், அவங்கள அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நோக்கி அந்த முதுகுல குத்துற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு
அங்கே இப்படி ஒரு பழியை தூக்கி என் மேலே சுமந்துட்டான். அதுவும் இல்லாமல் நந்தினி எங்கள் 2 பேர் கோலத்தையுமே பார்த்தானா சும்மாவே விட மாட்டான். அதுவும் இல்லாமல் நந்தினி மேலே நான் எவ்வளவோ பாசம் வச்சுட்டு இருக்கேன், ஆனால் ஒரு நொடியில் என்னை வந்து அழ வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கவும் எங்கள் தாலியை வந்து கட்டி பூங்கொடியை வந்து வீட்டுக்குமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு போய் கார் நின்றதும் எல்லாருமே ஓடி வந்து வெளியே நிற்கவும் அங்கே உள்ள காருக்குள்ளே இருந்து இங்கே அழகரும் பூங்கொடியும் 2 பேருமே இறங்குறாங்க. இவங்க 2 பேருமே பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சியில் நந்தினியுமே உறைஞ்சி போயிடுறாங்க. நாம் இப்போ என்ன நினச்சோம், அங்கே என்ன நடந்திருக்கு, இந்த டைமில் வந்திருக்கான் ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.